ஹாய் நண்பா, நம்பி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டா சீரிஸ் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீ ரிலீஸ் பண்ணது வந்துட்டு மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒரு மூவி 1.5 மணி நேரத்துக்கிட்ட அந்த படம். ஸோ அந்த படம் எப்படி இருக்க முடியும் பார்க்க போகிறோம். யூடியூப்ல விஜய் சித்து அண்ணா அப்படி சேனல் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்துடும். ஸோ மறக்காம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இவர் வந்துட்டு வேற என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு இந்த கொடைக்கானல் ரீலீஸ் அண்ட் வந்துட்டு பேச்சுலர் ஹோம் ரீலீஸ் இந்த மாதிரி 2 வீடியோ போட்டிருக்காரு. நம்ம அந்த 2 வீடியோவும் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கிறோம். மறக்காம பாருங்க. ஓகே, எரியுதடி மாலா. அண்ட் இந்த இன்ஸ்டா சீரீஸை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ அதையும் கேட்டுக்கோங்க, மறக்காம ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஓகே, அப்படி எங்கள் சும்மா ஒரு பிஎட் வந்துட்டு எடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு எடுத்தது தான். ஸோ அது வந்துட்டு எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. பட் ஓகே 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 தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் இந்த இன்ஸ்டா சீரீஸ்ல வந்துட்டு ரீலீஸ் பண்ணி ஒரு மூவியா கன்வெர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபேக் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணேன், ரியா கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏகப்பட்ட ட்விஸ்டர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா விஜய் சித்து வந்துட்டு ரியா கண்ணன் அப்படிங்கிற ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அந்த ஐடியை வந்துட்டு அவங்க ஸ்டுடியோவில் இருக்கிற பசங்க ஹர்ஷத் கான், எடிபி அண்ட் வந்துட்டு சதீஷ் அண்டு சூரிய நாராயணன் அண்ட் பால பிரபாகரன் அண்ட் வந்துட்டு நம்ம லாஸ்டா யார் பார்க்க இருக்கிறது, அவ்வளோதான். நீங்களா யாருடா? ஸோ இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் யார் என்ன மாதிரி எந்த மாதிரி மாட்டினாங்க, ஸோ இதை பற்றி வந்து ஒரு இன்ஸ்டா சீரீஸ் அப்படின்னு வந்துட்டு பேசியிருந்தார். எவ்வளவு கூட்டம், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். என்ன இருக்குது அதில், காமெடி தானே இருப்பார் இருந்தார், வேறு எதுவுமே பெருசாக எல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கு. என்ன இது? ஸோ இது ஒரு மூவியா யூடியூப்ல திரும்ப ரிலீஸ் பண்ணிருக்காருல்ல. ஸோ அப்போ அந்த மூவியை ரிவ்யூ பண்ண வேண்டியது ஒரு ரிவ்யூவரோட கடமை. அப்போ நான் அதை ரிவ்யூ பண்ண போறேன். ஸோ இது வந்துட்டு அவர் ஃபேம்ல இருக்கார் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இல்லை. ஏன்னா கொடைக்கானல் சீரீஸ் வந்து ரிவ்யூ பண்ணும்போது எப்பா ஒருத்தர் ஃபேம் ஆகிட்டாரு, உடனே வந்துட்டு அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்ட்டு. எஸ், இதெல்லாம் ஒரு ஒன்றுக்குள்ள ஒன்று குடும்பமாக தானே பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் ஒரு குடும்பம் தானே யூடியூப்ல, அதனால பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்துட்டு அந்த ஹர்ஷத் கன் ஃபர்ஸ்ட் இந்த ரியா கண்ணன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்துட்டு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அங்கே இருக்கிற பாய்ஸஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளே பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ளே பண்ணுறதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாட்டினது ஹர்ஷத் கான். ஹர்ஷத் கான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னைத்தானே ஒரு பெருமைப்படுத்தி பிகவ் பண்ற ஒரு ஆள். ஸோ நான் வந்துட்டு இந்த ஷூட்ல இருக்கேன், நான் ஷூட்ல இருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட பேசி மழுப்பி இருந்தா வந்துட்டு அவர் மாட்டியிருப்பார்னு நினைக்கிறேன். பட் ஆனா தெரியல. ரியா கண்ணன் ஒருத்தவங்க யூஎஸ்ல இருக்காங்க. இங்க வாங்க. இதுல ஹர்ஷத் கான் இருக்காருல்ல, ஸோ ராம்ஜி, பிரேம்ஜி, ராமோஜி, ஸோ இந்த ஒரு காமெடிலாம் அதில் பண்ணி கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, பார்க்கும்போது இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட ஹர்ஷத் கான் கிட்ட நம்ம என்ன கற்றுக்கலாம்னு பார்த்தா வந்துட்டு ஒரு பியூர் சோல், யார் மெசேஜ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி. ஆனால் பர்டிகுலராக பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் மெசேஜ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நிகழ்த்தனமான ஒரு உண்மை அப்படின்னு தெரியாது. பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்துக்கலாம். என்னடா பார்ப்பேன். ஓகே, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சதீஷ் இருக்காருல்ல, சதீஷ் வந்துட்டு அவர் வந்துட்டாரு. அவரை வந்துட்டு எப்பவுமே அவரோட வீடியோஸ்ல காமிக்கிறது அப்படின்னா வந்துட்டு ஊர் பூரா தேடினான், சரக்கு அடிக்கிறது எங்க கடை இருக்க தேடினான், வந்தான், பார்த்தான், படுத்தான், உட்காந்தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி யாரும் அப்படி பண்ணாதீங்க, அவர் எப்பவுமே சரக்கு சொல்லாதீங்க அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். சதீஷ் வந்து நல்ல ஒரு ஆள் தான், அவர் வந்துட்டு அப்படி பிளேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்துட்டு அவங்க ஃபன்னா பண்றாங்க. ஸோ எனி பர்சன்ஸ் விஜய் சித்து ஃபேன்ஸ் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் பண்றது வந்துட்டு லைட்டா காமெடிக்காக பண்றாரு. ஸோ அதனால அதை வந்து பெருசா எடுத்துக்காங்க. ஓகே, நாங்க பெருசா எடுக்கல, நீ யாரா முதல்ல அப்படின்னா வந்துட்டு ரிவ்யூவர். ஓகே, ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் அவங்க பண்ற யூஎஸ்ல இருக்கேன், நான் உங்களுக்கு அவங்க வீடியோஸ் பார்த்துருக்கேன், நீங்க டான்ஸ் சூப்பரா இருக்கும், ஸோ இப்பெல்லாம் பண்ணது வந்துட்டு லைக்கு ஃபயர் ஸோ இதெல்லாம் பண்ணிருக்காரு, தேங்க்ஸ் இந்த மாதிரி. அந்த ரியாவே நான் தான். அப்போ இது வந்துட்டு அவரு கொஞ்சம் டங்கிலீஷ்
நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாத ஒரு காரணத்தில் வந்துட்டு அவரு லைட்டா அப்படியே இப்படி கை அண்ட் வந்துட்டு ஃபயர் ஸோ இதெல்லாம் அனுப்பி விட்டுருக்காரு. ஸோ இவரோட இந்த ரெண்டும் வந்துட்டு ஓரளவுக்கு காமெடி இல்லாமல் போயிட்டே இருந்துச்சு. அப்போதான் கட் பண்ணா வந்தாரு விநாயக், சூரிய நாராயணன். ஸோ அவர் வந்துட்டு இவர்கிட்ட எல்லாம் இருந்தாம வந்துட்டு பெருசா கத்துக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, அவரு விஜய் சுத்து அண்ணா ஆனதுனால வந்துட்டு அவரோட பணத்தை வந்துட்டு ஒரு சர்வரா அவரை வச்சு யூஸ் பண்ணாரு. இங்க இருந்து அவருக்கு அனுப்பி விடுத்து அங்க இருந்து அவங்க அப்பாவுக்கு அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. இதுவே வேற யாருக்கிட்டையாவது நம்ம சூரிய நாராயணன் அவர் வந்துட்டு மாட்டிக்கிட்டு அவ்வளோ 65,000 சம்திங் அந்த பணம் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் எங்க அப்பாவுக்கு பணம் அனுப்பணும், அதை இவன் மூலியமா ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. டெலிகிராமில், இன்ஸ்டாவில் அண்ட் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் அண்ட் ட்விட்டரில் கூட ஏகப்பட்ட இது. ஏன் யூடியூப்லேயே அடுத்தவன் வீடியோ தூக்கி இவனுங்க போட்டுக்கிட்டு இவனுங்க பர்மிஷன் கூட கேட்காம பண்ணிட்டு காசு சம்பாதிச்சு போகிறாங்க. ஏன் நமக்கு அமலசாதி நடந்திருக்குங்க. ஸோ அமலசாதி வந்துட்டு ஒரு ஃபேக் அக்கௌண்ட் இது இருக்குங்க. ஸோ யூடியூப்பில் என்னோட வீடியோ போட்டுக்கிட்டு அவன் வந்துட்டு 500K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு அவர். இப்போ அது காப்பரேட் ஆகி போயிடுச்சான்னு தெரியல. பட் அவங்க அதுக்கப்புறம் வந்துன்னா அவனால தான் இவங்க யூடியூப் ஆரம்பிச்சாங்க. ஸோ அமலசாஜி அஃபிஷியலாக அவங்களோட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு திரும்ப அவங்க வந்துட்டு இப்போ 500 மேலே தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்க ஃபேம் ஆகி வராங்க அப்படின்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை கேதர் பண்ணுறதுக்கு அவங்களோட வீடியோ காப்பி பண்ணி போடுறது, அவங்க தக் லைஃப்னு போடுறது, ஸோ இதெல்லாம் ஃபேன்ஸ் நல்லதுக்காக போட்டாங்கன்னா சரி. ஆஸ் எ பர்சன்ஸ் கொஞ்சம் ஒரு பர்மிஷன் கேளுங்க. ஸோ அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க பண்ணல அப்படின்னா வந்து அது வேறு. இப்போ இது மாதிரி பர்மிஷன் கேட்டிருக்கீங்க அப்போ தெரியறதுக்கு ஏன் சொல்ல வராங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்குது அப்படின்னா அந்த வீடியோஸ் நீங்கள் எடுக்கும்போது வந்துட்டு நீங்கள் பர்மிஷன் கேளுங்க, மெசேஜ் போட்டு விடுங்க. மெசேஜ் போட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துவீங்க. எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் உங்கள் வீடியோ போட்டு இருக்கும்போது எவனாவது ஒருத்தன், ஸோ உங்களோட ஃபேன்ஸ் அந்த ஃபேன்ஸ் எவனாவது ஒருத்தன் வந்து கேட்பான், நீ யாரா நீ என் கால் வீடியோ போட்டிருக்காங்க, நான் பர்மிஷன் கேட்டிருக்கேன் ஜி, கேட்டு தான் போடுறேன் ஜி, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல பட் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ அப்போ அது குட் ஃபார் திங் இன்னும். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேன்ஸாக இருக்கீங்க, யாரோட வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டுக்கொடுங்க. எப்படி கேட்குறது? இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணாங்கன்னா ஓகே பண்ணலாம், நீங்கள் போடுங்க, நான் கேட்டிருக்கேன், பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண முடியாது, ஸோ அதனால போட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அவங்க காப்பி கொடுக்க மாட்டாங்க, சொல்லிக்கிறேன் பேசிக்காக. சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு. ஓகே, ஸோ இதான் பேசிக்க சொல்கிறது. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, தப்பாக வீடியோ எடுத்து அதை மாற்றி போடுறது. ஏடிடியான சேனல் நடந்திருக்குது, மதங்கோரியான சேனல் நடந்திருக்குது. அவங்க வேறன்னு சொல்லியிருப்பாங்க, அதை ப்ளேம் பண்ணி மாற்றி எடிட் பண்ணி வேற மாதிரி போட்டுருவாங்க. ஸோ நிறைய பிரச்சனை நடக்குது. ஸோ அதுக்கு அவங்க திரும்ப கிளாரிஃபை கொடுப்பாங்க, இல்லைப்பா இது நான் அப்படி சொல்லலை, நான் இப்படி சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால போடுறத கரெக்டாக போடுங்க, சரியா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அண்ட் இதில் சூரியநாராயணன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஸ்கேம் நடந்ததுல, ஸோ கேமரா வந்துட்டு GoPro கேமரா ஸோ பார்த்துறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஜிஎஸ்டிக்கு அங்கே அவ்வளோ கொடுக்கணும், டெலிவரி சார்ஜ் இவ்வளோ கொடுக்கணும், வந்ததுக்கப்புறம் இவ்வளோ கொடுக்கணும், போனதுக்கப்புறம் அவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு 65,000 வந்திருக்காரு. ஸோ அது அஃபிஷியலாக அவர் வந்துட்டு வேற யார்கிட்ட கொடுத்து வந்துட்டாருன்னா அப்படின்னா வந்துட்டு என்ன ஆயிருக்கும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்துட்டு வேஸ்ட் ஒன்னோட இதை வந்துட்டு அவர் மாட்டினதால எதுவும் தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கேமரா ஒன்னும் வராது. ஆனா எப்படி எனக்கு டவுட் என்ன அப்படின்னா அது ஸ்கிரிப்டா இருக்குமான்னு டவுட் எல்லாருமே வந்து ஒரு காரணம் என்னன்னா, எப்படி இவங்க யாருக்கும் மெசேஜ் பண்றது இல்லை, நம்மளும் பொண்ணு வந்தாலும் மெசேஜ் பண்றது இல்லை. பட் ஆனால் வந்து சூக்கா இந்த ரியா கண்ணன் அப்படின்னு சொன்ன மெசேஜுக்கு மட்டும் எப்படி எல்லாருமே ரிப்ளை பண்ணாங்க அப்படிதான் எனக்கு ஒரு கேள்வி. அது எனக்கும் தெரியல, மேபி அவங்களுக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன். நான் வந்து அவங்களை மீட் பண்ணேன் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன், சரியா? மீட் பண்ணேன்னா கேட்குறேன். அண்ணே அவசரப்படாதீங்க, நீங்க பெரியவங்க, நீங்களா பார்த்து ஒரு நியாயத்தை சொல்லுங்க. பாலப்பிரபாகரன் லவ் டார்ச்சர் பண்ணி என்ன கொண்டாடா. சரி, விபி மட்டும் காட்டுங்கண்ணே. இது நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ஸோ அவர் வந்துட்டு தப்பு கிடையாது. ஸோ அவர் வந்துட்டு பேசி இவங்களை பிடிச்சிருந்தா தான் இவங்க நம்மகிட்ட பேசுறாங்க, ஓகே நம்ம பேசுவோம். ஸோ அப்படி வந்துட்டு பேசி தான் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஆழ்ந்த அந்த லவ்ல வந்துட்டு போனாரோ அப்படிங்கிற ஒரு மித்தும் வருது. ஏன் அப்படின்னா ஒருத்தர் நல்லா பேசுறாங்க, சரி ஓகே, அவங்க லாஸ்ட் டைம் சொன்னார் அப்படின்னா வந்துட்டு வீட்டில் பேசணும். ஸோ அந்த மாதிரி தான் சொன்னார். அவர் வந்துட்டு ஏமாத்தோன்னு சொல்லலை, வீட்டில் பேசணும். அந்த வீடியோ ஓடுனாலும் பரவாயில்ல, எல்லாரும் கேட்குறாங்க, வீட்டில் பேசணும் அப்படின்னு சொன்னார். கடைசியில் விஜய் சொன்னதான் அந்த ஐடின்னு சொன்னோடனே அவர் மனசுல வந்துட்டு நான் தான்டா ரியா கண்ணன், என்னோட ஃபேக் ஐடிடா அது. உனக்கு மட்டும் இல்லடா, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தான்டா மெசேஜ் அனுப்பிச்சேன். அது பார்க்கும்போது இதில் நம்ம என்ன சொல்லி கற்றுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு, யாரும் ஏதாவது ஒரு ஐடி வருதுனாலும் ஒரு பொண்ணாவே இருந்தாலும் வந்துட்டு மூழ்கி போயிடாதீங்க அதுக்குள்ள. ஸோ ஓரா மூழ்கி போய் அது வந்துட்டு பார்க்கறது பேசுறது, ஸோ அது மாதிரி மூழ்கி போயிடாதீங்க. அது ரொம்ப கஷ்டம், அது வெளில வராது. இப்போ கூட வந்து நான் லைவ் போனப்போ வந்துட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ஸோ அவர் பேர் நான் சொல்ல போல. ஸோ அவர் சொல்லியிருந்தாரு, வாழ்க்கை ஃபெயிலியராக இருக்குது, லவ் ஃபெயிலியரில் வாழ்க்கை ஃபெயிலியராக இருக்குது, நான் சாக போகிறேன், ஒருவேளை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு என் பேரை வைங்கன்னு சொல்கிறாரு.
என்ன சொல்றேன்னு தெரியல. ஸோ அப்பெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் வந்துட்டு அவருக்கு நான் கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன், அதனாலே கொஞ்சம் மூட் அவுட் ஆயிடுச்சு. சரி என்னடா ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இதில் நான் எங்கேயும் ஜாலியாக பேச முடியும், ஒன்றும் பேச முடியல. அதான் சரி ஓகே. இப்போ இந்த இதில் வந்துட்டு இவ்வளோ மேட்டர் பார்த்தோம். இதில் சொன்னதில் வந்துட்டு இது சின்ன சின்ன காமெடிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், சின்ன சின்ன காமெடி புரியல. அந்த படத்தில் அந்த இதை பார்க்கும்போது அந்த யூடியூப் சேனல் அந்த விஜய் சேனல் சேனலில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த காமெடிஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்துட்டு பல காமெடி சிரிச்சேன். பர்டிகுலர் வந்துட்டு நம்ம சூர்யா வந்துட்டு இப்படி பார்க்க மண்டையில் ஒன்று கூட சொன்னா அதுக்கு சிரிச்சேன். அண்ட் பிரேம்ஜி ராம்ஜி ராமோஜி இதுக்கு சிரிச்சேன். அண்ட் நிறைய காமெடி சிரிச்சேன், எல்லாரையும் சிரிச்சேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், நீங்களும் சிரிப்பீங்க அந்த படத்தை பாருங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஓவரால் இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தரமாக இருக்கிற ஒரு படம். நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்டர்லாம் வச்சுருக்கீங்க, அவங்க வந்துட்டு ஸ்க்ரீன் போட்டு பாருங்கள் இந்த வீடியோவை. அண்ட் மற்றபடி பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துருந்து கொலாபரேட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு 10/10 கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒர்த்து வருமா ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி, ஸ்கிரிப்டாக இருந்தால் என்ன ஒர்த்து தான் வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மறக்காம பாருங்க. அண்ட் தட்ஸ் கைஸ், திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கி. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு என்ன புரியல அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் நான் என்ன சொல்கிறேன் வந்துட்டு என்னோட சேனல் பார்க்குற எல்லாருமே அந்த விஜய் சேனல் வீடியோ பார்க்குறீங்களும் தெரியாது. இப்போ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த மூவியை போய் பாருங்க. இது வந்து நான் இன்ஸ்டா சீரிஸ் நான் பார்த்துட்டேன், எனக்கு என்னடா அது போர் அடிக்கும் அப்படின்னா வந்துட்டு பார்க்காம அது திரும்ப எடிட் பண்ணி ஸ்க்ராப் பண்ணி சூப்பர் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப பாருங்க, நல்லா இருக்குது, மறக்காம பாருங்க. இல்லை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு அந்த காமெடிஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் மாஸ்டர் ஆஸ்கின் கிரியேஷன்ஸ் இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மச்சாண்டே நல்ல சேனலாக இருக்கா பாடுறா, இல்லை நல்ல சேனல் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு மச்சாண்டே பாடுறா, சப்ஸ்கிரைப் பண்ணுறா, சரி 4 பேருக்கு அனுப்பி விட்றான்னு சொல்லுங்க. அண்ட் நம்ம மேலும் வளர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி புரியுங்க. அண்ட் திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். அண்ட் என்னோட மூஞ்சி வந்து சகிச்சுக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பை.